வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் யூனிக் ஸ்டைலில் வந்து லாங் வீடியோஸ் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த வாரம் சாட்டர்டே வந்து நான் கிச்சன் டூர் போஸ்ட் பண்ணிடுறேன், திட்டாதீங்க. ஏன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், அதாவது எங்கள் தோட்டத்தில். இன்னைக்கு வந்து என் தங்கச்சி பையனுக்கு நவம்பர் 13 அன்னைக்கு இந்த vlog வந்து ஈவினிங் இப்போது 6:30 ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து நம்ம கிஃப்ட் வாங்கியிருக்கோம், தங்கச்சி பையனுக்கு பர்த்டே. ஸோ அம்மா வந்து தம்பியை வந்து வேன்லேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்சி வீட்டில் இருக்காங்க. நம்ம போய் இப்போ அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். பக்கத்து ஊர் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மிக்சிங்காக தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். யாரா அந்த பையன் பார்த்தீங்களா? நான் தான் அந்த பையன். ஈவினிங் டைம் போல் தான் கூப்பிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பச்சி வீட்டுக்கு போய் அங்கே வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்து அங்கேயே வச்சுருந்தோம். சரி அதை தூக்கிட்டு இங்கே தோட்டம் வந்து அது மறுபடியும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகாட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பச்சியை தான் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்தார் அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, வரலன்னாலும் வந்து பையங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பர்த்டே நோம்பி எதுனாலும் வந்து முதல்ல காசு கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப வந்து ப்ளஸ் பண்ணுவார். ஸோ அவர் இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் தான். பட் இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு நாள் அப்படி தான் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதையும் கடந்து போவோம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. ஸோ ரொம்ப ஒரு தூரம் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அதனால் வந்து அம்மா, அப்புறம் நான், பையன், ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒரே வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்து சைக்கிளை பார்த்தோன்னே குட்டீஸ்க்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ பார்த்தோன்னே வந்து உட்காந்துக்கிட்டாரு சைக்கிளில். எனக்கு தாங்க கொஞ்சம் கோல்டு. ஸோ அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறையா சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வீடியோவில் இப்படி ஆயிடுச்சு. நானும் ஒரு 4 டேஸாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பர்த்டே முடிஞ்சு 4 டேஸ் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் என்னால் வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகலை. சரி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி ஓகே வாய்ஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பசங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி மட்டும் வச்சு இட்லி சுட்டிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறனால அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தங்கச்சி வீட்டில் எல்லாருமே பக்தி. அதனால் அந்த ஃப்ரைடே, டியூஸ்டே அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா எதுவும் நான்வெஜ்லாம் செய்ய மாட்டாங்க. மற்ற நாள் போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ் வாங்கியிருப்பாங்க. ஃப்ரைடேனால சிம்பிளாக வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அண்ணனும் தம்பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா பயங்கர சேட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூரிக்கட்டை வந்து இப்போது இந்த வட மாநிலத்துக்காரவங்க நிறைய விற்றுட்ருக்காங்க பழனியில் அங்கங்கே போட்டு. இது என்னன்னு தெரியாமல் நானும் ஹஸ்பண்டும் அங்கங்கே பார்க்குறப்பெல்லாம் இது என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டே வருவோம். கடைசியில் பார்த்தா இதை தங்கச்சி வீடு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது பூரிக்கட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 சொன்னாங்க. உண்மையாகவே குவாலிட்டிக்கு பரவாயில்ல, பத்திரமா வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள் வந்து உழைக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே தம்பியை வந்து சைக்கிளில் வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டி பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஜாலி. அதில் பாட்டெல்லாம் பாடுற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தோமா. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். என் பையன் அதை வச்சு தப்பு தாளம்லாம் அடிச்சிட்டு இருந்தான். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷனுக்குலாம் வந்து தங்கச்சி வாங்கி வச்சுருந்தா. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணலான்னு அம்மாவையும் பாப்பாவையும் சமையல் வேலையில் விட்டுட்டு நம்ம அந்த டெக்கரேஷன் வேலையில் இறங்கியாச்சு. சேம் போன வருஷம் அவனுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க அந்த டெக்கரேஷன் முடிக்கிறதுக்கு. இந்த வருஷம் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதையும் பண்ணிடாத அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சனால ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கி வச்சுருந்தா. சரின்னு சொல்லிட்டு பலூன்லாம் ஊதி கட்டியாச்சு. நானும் ஹஸ்பண்ட் தான் அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பலூன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க. மீஷோவில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ஒவ்வொன்றும் நல்லா வருது, ஒவ்வொன்று கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூ ஆயிடுது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக ரொம்ப கெட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப் போட்டு விட்டோடனே பார்க்கணுங்க, ஒவ்வொரு குழந்தைங்க வந்து எடுத்துருவாங்க, போட மாட்டேன்ருவாங்க. ஃபஸ்ட் டைம் இவனுமே அப்படி தான் பண்ணான். அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக வந்து சார் போட்டுக்கிட்டாரு. ஸோ என் பையனுக்கெல்லாம் போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எடுத்து பிச்சிருப்பான். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஆர்வம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா தீபன். இவன் வந்து அதாவது தங்கச்சி வீட்டுக்காரோட கூட பிறந்த அக்கா பையன் தான் சொல்லணும். அவனுக்குமே பார்த்திங்கன்னா இப்போது என் பையன் வயசு தான் ஆகுது, ருத்ரன் வயசு தான் வந்து ஆகுது.
ஸோ எல்லாருமே வந்து அவங்கள, எங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெரிய செலிப்ரேஷன் எப்பவும் பண்ணதில்ல. இவங்க வந்து கொஞ்சம் ஊருக்குள்ள இருக்கனால, கொஞ்சம் அந்த மாரி செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க. அ இந்த புத்தர் சிலை, இந்த மாரி ஒவ்வொரு கீ செயின் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வந்து வாங்கி வச்சிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ஃபோட்டோ போட்டு வாங்குறது, ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுறது இதெல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கீ செயின்ஸுமே வந்து நெறையா கலெக்ஷன் வச்சிருக்கா. அதுவுமே அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா நான் தான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சாச்சு. கேக் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கனால இந்த ஃப்ளவர் கேண்டில் வாங்குனது. வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் நாங்களும் இது இதாகும் இதாகும்னு. பட் அது வரவே இல்ல. கடைசி டைம்ல என்ன பண்றது? நம்மளே பேசாம அந்த ஃப்ளவர ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறப்போ கரெக்ட்டா வந்து அது இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக்லாம் வெட்டிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பசங்க 2 பேருக்கு தான் ரொம்ப ஆர்வம். எப்ப கேக்க வெட்டுவாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகி ஃபைனலி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியா போச்சு. ஸோ நித்ரனுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ண்ட் பர்த்டேங்க. 2 வயசு வந்து சாருக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப வந்து சுட்டி. என் பையன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்படின்னா, கேட்பான். சொன்னது வந்து நான் கேட்பான். ஏதாவது சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அமைதி ஆயிருவாரு. பட் என் தங்கச்சி பையன் அப்படி இல்ல. கேட்கவே மாட்டாரு சாரு. அவருக்கு புடிச்சத தான் பண்ணுவாரு. அதே மாரி ஏதாவது ஒண்ணு மிரட்டணும் அப்படின்னா பயக்கணும்ல. அவனுக்கு அந்த பயமே இருக்காது. ஸோ நல்லபடியா கேக்கு செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு, அம்மா, அப்பாக்கெல்லாம் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு, குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் டே. அவங்களுக்கு வந்து இது பர்த்டே, இது என்ன பண்றாங்க? எவ்வளோ செலவு பண்றாங்க? நம்ம அம்மா, அப்பா என்ன பண்றாங்க? அதெல்லாம் வந்து சுத்தமா தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செலிப்ரேஷன் செலவ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் குறைச்சிக்கலாம். அ இவங்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் கிடையாது. நார்மலா வந்து இந்த மாரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, சாப்பாடு வந்து எல்லாருக்கும் போட்டுருக்காங்க அவ்வளதான். ஸோ ரொம்ப வந்து பெருசா ஒரு சிலர்லாம் வந்து 50,000 1,00,000 இந்த மாரிலாம் செலவு பண்ணி செலிப்ரேஷன் பண்றாங்க. ஸோ அந்த காச அவங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலோ, இல்ல அது ஏதாவது தேவையானது, இல்ல கோல்டு வாங்கி வைக்கிறது, இந்த மாரி பண்ணாலோ, அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சர்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத செலவுகள தவிர்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேக்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டாச்சு. எல்லாரும் ஊட்டி விட்டுட்டு கிஃப்ட்லாம் குடுத்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்க தங்கச்சி வீட்டுக்காரோட அக்கா வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய சைக்கிள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ "வச்சு நீ ஓட்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி ஓட்டுறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சார் வந்து சமத்தா வாங்கி கொண்டு போய் அப்பா, அம்மா கிட்ட குடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வேலை தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கேக்லாம் கொஞ்சமா ரொம்ப வந்து கேக் குடுத்துட்டோம் அப்டின்னா சாப்பிட மாட்டாங்க அப்டிங்கிறதுனால, கொஞ்சமா வந்து எல்லாருக்கும் சின்ன பீஸா வந்து கட் பண்ணி, ஸோ கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணி குடுத்துட்டுருந்தேன். இந்த நண்டு பாருங்களேன், அழுங்காம ஓடி போயி கேக்க வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறாரு. அதுவும் சாப்பிட தெரியல. அத போட்டு பெனஞ்சு வச்சு, சரி என்னதான் பண்ணுவான்னு பார்ப்போமே அப்டின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அவ்ளோ கியூட்டா வந்து சாப்பிட்டுருந்தா. அது பார்க்கறதுக்கே அவ்ளோ காமெடியா இருந்துச்சு. அவ்ளோ அழகாவும் இருந்துச்சு. என் பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா, எப்படி சாப்பிடுறது என்னன்னு தெரியுது. அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இங்க வெளியில இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கேக் பீஸ் எல்லாமே கட் பண்ணி குடுத்துட்டு, ஸோ இவிங்க சாப்பிடுறது தாங்க இங்க அழகே. அழகா உட்காந்து எப்படி போட்டு பெனஞ்சு சாப்பிட்டுருக்கான்னு பாருங்க. சாப்பிட தெரியல ஆக்சுவலி. அது ரெட் வெல்வெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கா, ஸோ அது வந்து போட்டு கையில தொட்டா ஜில்லுன்னு இருக்கனால, அத பெனஞ்சு ஏதேதோ பண்ணி சார் வந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ ஒரு வழியா ஆனா அந்த ஃபுல் கேக்குமே சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து வெளியில உட்காந்து ரிலாக்ஸிங்கா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த கேப்ல நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு, அம்மா, நானு, என் தங்கச்சி எல்லாரும் எடுத்து வச்சுட்டுருந்தோம். ஸோ, சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வம். பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு, கொஞ்சம் ரொம்ப பேண்ட் ஷர்ட்லாம் போட்டா வந்து திடீர்னு நம்ம பசங்களுக்கு என்னதான் ஆகுமோ தெரியல, உடனே கழட்டி விட சொல்லி, மாத்தி விட சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ, கேஷுவலா போட்டிருந்தா தான் அவங்களுக்குமே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் முடிஞ்சோனே மாத்தியாச்சு. இவங்களுக்கு மட்டும் இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? எல்லாருக்குமே பரோட்டா தான். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப டைம் ஆனனால நம்ம கிளம்பலாம். என் பையனுக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டே சாப்பிட்டோம்.
என்னதான் குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து கொடுத்து வச்சிருந்தாலும், இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம ஏமாத்தவே முடியாது. பரோட்டாவையும், இட்லியும் பார்த்தா குழந்தைங்க எது கேட்பாங்க? பரோட்டா தானே கேட்பாங்க. நம்மளுமே சின்ன வயசுல அப்படிதான். இருந்தாலும் இப்ப இருக்க நம்ம சொசைட்டில ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதை எப்படி பார்த்து குடுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப இது பண்ணுவோம். ஆனா இந்த மாரி டைம்ல வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட்லி குடுத்தோம் அப்படின்னா அப்படியே துப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பரோட்டா தான் வேணும்னு சொல்லிட்டு, சரின்னு அதுக்குள்ள வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாம் குருமாலாம் தொட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப இது பண்ணோம். என் பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா, வயித்துல பூச்சி வந்துரும் அந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா, ஓகே ஒரு 2 வாய் மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, சரின்னு சொல்லிட்டு அடுத்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா குட்டி சார வந்து ஏமாத்தவே முடியாதுங்க. சரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு நானுமே 2 வாங்கிறது 4 வாயா குடுத்தாச்சு. ரொம்ப வந்து நம்மளும் குழந்தைங்கள வந்து டார்ச்சர் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணிலாம் குடுக்கக்கூடாதுங்க. நம்ம சாப்பிட்றத நம்மள பார்த்து தான் அவங்க எல்லாமே கத்துக்கிறாங்க இல்லையா? அதனால நம்ம சாப்பிட்றப்ப வந்து இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அது அவங்க மனசுல கண்டிப்பா அது வந்து தப்பா தான் போய் சேரும். அது எப்படி இவங்க சாப்பிட்றாங்க, நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? அப்படிங்கிற ஒரு இதில தான் வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாரி டைம்ல வந்து கொஞ்சம் குடுத்துறது நல்லது. இன்னும் நீ குட்டி பையன் உனக்கு வந்து அந்த அளவுக்கு செரிக்காது. இன்னும் வந்து உனக்கு வயித்துல இருக்க குடல்லாம் வளரணும். அந்த மாரி சொல்லி தான் என் பையனுக்கு வந்து நான் புரிய வைப்பேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்குவே நல்லாவே கொஞ்சம் மெச்சூர் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே வந்து சொன்னோம் அப்டின்னா வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் எனக்கு வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணாரு. "இங்க வாங்க உட்காருங்க நான் ஷூட் பண்றேன்னு" சொல்லிட்டு, அ எப்பவுமே ரொம்ப ஜாலி டைப்புங்க. நம்ம ஆளுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் கலைன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உங்க வீட்ல மட்டும் ஒரு பாத்திரம் வைக்காம கழுவி வச்சுட்டு தூங்குறீங்க. அங்க வந்தா ஒரு வேலை செய்ய மாட்றீங்க" அப்படின்னு. நானும் சேம் இதே தான். ஒரு ஏனமோ, இல்ல எந்த ஒரு விஷயமே அப்படியே கிச்சன வந்து டிப்டாப்பா சூப்பரா வந்து ரெடி பண்ணி மேக்கப் போட்டு விட்டுட்டு தான் நானுமே அப்படியே வந்து தூங்க போவேன். ஸோ அப்பதான் நம்ம காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அம்மா அத பார்த்துட்டு அ எல்லா அம்மாவுமே என்னன்னா, நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. "பரவால்ல, அவர் ஒரு வீட்ல செய்றீங்கல்ல, சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல" அப்படிங்கிற மாரி தான் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதே மாரி தான் எங்க அம்மாவும், "இங்க இப்படி இருக்கீங்க, ஆனா அங்க வந்தா ஒரு வேலையும் செய்ய மாட்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி தூள் வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் காஃபி தூள் வாங்கிட்டு வந்து, ஏன்னா நமக்கு இந்த டிஃபன்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் காஃபி, டீ குடிச்சா அதுலயும் காஃபி குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாரி ஃபுல்ஃபில்லா இருக்க மாரி இருக்கும். ஸோ நானும் ஹஸ்பண்டும் தான் இந்த ஐடியா பண்ணி போய் காஃபி தூள் வாங்கிட்டு வந்து பக்கத்துல கடையில சன்ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு எல்லாருக்கும் குடிச்சுட்டு நாங்களும் குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க வேலை வந்து கம்ப்ளீட்லி முடிஞ்சிச்சு கிச்சனுக்குள்ளேயும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே காஃபிய குடுத்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் ஃபர்ஸ்ட்டு காஃபிய குடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் பேர் வந்து வெளியில சாப்பிடாம இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒர்க் இருக்கனால போயிட்டு நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வந்தவங்களலாம் சாப்பிட அனுப்பிட்டு, காஃபி வேணுங்கிறவங்களுக்கு குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி அவங்களா அப்புறமா குடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு, சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் வந்து காஃபி குடிச்சாச்சு. நைட் டைம்ல வந்து டீ, காஃபி தூங்க போறப்ப கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லதும் கூட. ஸோ ரொம்ப ரேரா தான் இந்த மாரிலாம் வந்து பண்ணணும். ஒரு சின்ன செலிப்ரேஷன் அப்ப தானே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் வந்து வச்சு குடிச்சாச்சு. ஸோ சார் பார்த்தீங்கன்னா, யாரு சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு வா, எனக்கு ஒரு வான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சுட்டி பையன். ஸோ அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்டேயும் ஒரு 2 வா வாங்கிட்டு வரணும்னு சொல்லி உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஃபைனலா பாய் சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்புறோம். சாப்பிடாதவங்கலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பையனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம். அண்ணன், தம்பியும் 2 பேரும் அச்சச்சோ! "அண்ணா நீ போகாத" அப்படின்னு "தம்பி நான் போணுமாடா" அப்படிங்கிற மாரி 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல் டே விட்டாலும் அண்ணன், தம்பிக்கும் பசிக்காதுங்க. தூக்கம் வராது. விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு வழியா வந்து புடிச்சு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேர் டே ரொட்டீன் தான். எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்கு அந்த ஆயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்துலேகா பிராண்ட்ல மட்டும் தான் இந்த மாரி வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப லோக்கல் ஷாப்ல நெறைய கிடைக்குது. நான் ஷார்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்ல வாங்குனது தான். ஸ்கேல்ப்ல வந்து டைரக்ட்டா எண்ணெய் படுற மாரி சூப்பரா இருக்கு. நைட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாரி லைட்டா எண்ணெய் வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஒரு சிலர் நைட் டைம்ல எண்ணெய் வைக்கிறது வந்து புடிக்காது. பட் நல்லாவே வந்து ரிசல்ட்
தருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரொம்ப முடியாதவங்க ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி குளிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லியும் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறதுல வெந்தயம் மட்டும் நைட் ஊற வச்சு காலையில் வந்து அந்த தண்ணியை மட்டும் குடிப்பேங்க. மற்றபடி ஹேருக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. ஆயில் மட்டும் தான் நான் காய்ச்சினது வந்து தேய்ச்சிட்ருக்கேன். பெரியவங்களுக்கு நேரமே சமைச்சு வச்சுட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு போனனால வீட்டில் எந்த வேலையும் இல்லை. ஸோ கிச்சன் டூர் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா.